மாலை நேரம். திடீரென கொட்டி தீர்க்கும் மழையில் நான் தனியாக ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தேன். குளிர்காற்று வீசியது. அப்போது மெதுவாக ஒரு குடையுடன் செல்வி வந்தாள். அவள் கண்களில் குறும்பான புன்னகை. இப்படி முழுக்க நனைஞ்சிட்டீங்களே, வாங்க குடைக்குள்ள நிற்கலாம் என்றாள். ஒரே குடையின் கீழ் நாங்கள் நின்றோம். மழை துளிகள் குடையின் ஓரத்தில் வழிந்தன. குளிரில் நான் நடுங்கியதை பார்த்த செல்வி தன் துப்பட்டாவை என் தோளில் போட்டு, எனக்காக இல்லை என்றாலும் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். அவளின் அக்கறை என் இதயத்தை தொட்டது. மழை நின்ற பிறகும் நாங்கள் அருகிலிருந்த தேநீர் கடைக்கு சென்றோம். சூடான தேநீரின் வாசனையோடு அவள் என்னை பார்த்து மெதுவாக சிரித்தாள். இந்த மழை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாகிவிட்டது. காரணம் நீங்க. அவளது வார்த்தைகளை கேட்ட நான் சிரித்தபடி, எனக்கும் இந்த மழையை விட உங்க சிரிப்பு தான் அழகா இருக்கு என்றேன். வெட்கத்தில் அவள் முகம் சிவந்தது. ஜன்னல் வழியாக விழும் மழையை ரசித்தபடி இருவரின் இதயங்களிலும் ஒரு புதிய காதல் அமைதியாக மலர்ந்தது. தேநீரை முடித்துவிட்டு இருவரும் வெளியே வந்தனர். மழை நின்றிருந்தாலும் மரங்களின் இலைகளிலிருந்து துளிகள் இன்னும் விழுந்து கொண்டிருந்தன. செல்வி மெதுவாக என்னை பார்த்து சிரித்தாள். இன்று உங்களை சந்தித்தது என் வாழ்க்கையில் ஒரு அழகான தற்செயல் என்றாள். நான் அவளின் கையை மெதுவாக பிடித்தேன். எனக்கும் அப்படித்தான். இந்த மழை நின்றாலும் உன்னோட நினைவு நிற்காது. அவள் வெட்கத்துடன் தலை குனிந்து நின்றாள். சில நொடிகள் இருவரும் அமைதியாக ஒருவரின் கண்களை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த இனிய தருணத்தில் அவள் சம்மதமான புன்னகையுடன் அருகில் வந்தாள். நான் அவளின் நெற்றியில் ஒரு மென்மையான முத்தம் பதித்தேன். செல்வி கண்களை மூடி அந்த அன்பான தருணத்தை ரசித்தாள். அவள் சிரித்தபடி, இந்த மழை நாளை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் என்றாள். நான் அவளின் கையை மீண்டும் பிடித்து, இனி வரும் எல்லா மழை நாட்களையும் நாம சேர்ந்து ரசிப்போம் என்றேன். இருவரும் சிரித்தபடி மழைக்கு பிறகு மனம் வீசும் சாலையில் ஒன்றாக நடந்து சென்றனர். அந்த நாள் ஒரு சாதாரண மழை நாளாக இல்லை, இரு இதயங்களையும் இணைத்த அழகான காதலின் தொடக்கமாக மாறியது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.